சொன்னால் லஞ்சு தானே ஓட்டுக்கிறேன். நான் அப்படி தான் நினச்சேன். அதில் சித்தப்பா 2 பேர் அவரோட முதல் நாள் இரவு காய்ச்சி விட்டுருந்தாங்க. அப்போ சாப்பாடு பெரிய காய்ச்சி நான் ஃபோனில் எதுவும் புக் பண்ணலாமான்னு விசாரிச்சேன். நான் ஆன்லைனில் புக் பண்ணல, நேராக இந்த ஃபோன் நம்பர் கிடச்சிங்கன்னா புக் பண்ணலாம். இந்த மட்டுங்கொத்தில் இவ்வளவு இறைச்சி இருக்குது. இதுக்குள்ளேயும் 1-2 எலும்புகளாயும் இருக்கும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற யூஎஸ் ஹோட்டல் இருக்கிட்டேன். இங்கே தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு சாப்பாடு எடுத்து என்னமா இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நேற்று மீன் பிடிக்கிற வீடியோ பார்த்துருப்பீங்களா? அப்போ அதில் சித்தப்பா 2 பேர் அவரோட முதல் நாள் இரவு காய்ச்சி விட்டுருந்தாங்க. அப்போ சாப்பாடு பெரிய காய்ச்சி விட்டு நான் புக்கு செய்கிறதாலே அப்போ இருந்து காய்ச்சி விட்டுருந்தேன். இங்கே எடுக்கலாம் நல்ல சாப்பாடு அப்படின்ட்டு ஒவ்வொரு கடையாக சும்மா நாமளாக காய்ச்சி ஒன்று கேட்கல சொன்னார். இங்கே தனக்கு மட்டுங்கொத்தண்டா இங்கே நல்லா இருக்கும் என்று சொன்னார். அப்போ வந்த நான் இன்றைக்கு இங்கே மட்டுங்கொத்து இல்லாட்டி சிக்கன் கொத்தை ட்ரை பண்ணி பார்ப்போம். மட்டுங்கொத்து 1800 ரூபா, சிக்கன் கொத்தண்டா 850 ரூபா. அப்போ வெளியே கேட்டு தான் வந்தேன். நாங்கள் இதில் டேக்கவே எடுத்து கொண்டு போகலாம், வீட்டை கொண்டு போய் தான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ மட்டன் எடுப்புமா சிக்கன் எடுப்புமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, ஓகே, மட்டன் எடுத்து பார்ப்போம். இந்த வெயிலுக்கு மட்டன் நல்லா தான் இருக்கும். ஆனால் சாப்பாடு என்ன மாதிரி இருக்குன்றதை நாங்கள் வீட்டை போய் தான் பார்க்கணும். இது எங்கே இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் லொக்கேஷனையும் கீழே போட்டு விட்றேன். அதோட இங்கே தங்குற இடங்களும் இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்து புக் பண்ணியும் வரக்கூடியதாக இருக்குது. நேரம் மேலே போகிறீங்கன்னு சொன்னால் ஓகே. இப்போ நாங்கள் உள்ளே போய் ஆர்டரை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வலிக்கிடுவோம். இப்போ நாங்கள் இதில் வெளியிலேயே ஆர்டர் கொடுத்துட்டோம்னு சொன்னால் உள்ளே போய் எடுக்கலாம் சாப்பாட்டை. இதில் ஆர்டர் கொடுத்துட்டு போவோம். ஆர்டர் கொடுத்துட்டு அங்கே போனோம்னா எடுக்கலாம். இப்போ நான் ஆர்டர் கொடுத்துட்டு பில் வாங்கி கொண்டு வந்துட்டேன். இப்போ அங்கே ஆர்டர் போயிடும். அவங்க முடிஞ்ச உடனே கூப்பிடுவோம். ஒரு 20 நிமிஷம் ஆகும்ன்றவே. இப்போ முந்தி ஒரு 2016-17 இப்போ ஏஎல் நாங்கள் முடிக்கிற நேரம், அந்த முடிக்கிற நேரம் மற்ற செகண்ட் சைட் தொடங்குற நேரத்தில் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த பர்த்டே பார்ட்டி இங்கே மாறிட்டுது. ஏன்னா அப்போக்குள்ள பெருசாக நிறைய கடைகள் இல்லை தான். தொடக்கத்தில் ரவுமானதல் இருந்தது. நாங்கள் 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு வரைக்கும் ரவுமானதல் இருந்தது. பிறகு இங்கால ஒவ்வொரு கடையாக வலிக்குது. செல்வா அதில் தான் முந்தியன்னு சொன்னால் நீலாம்பரி, பிறகு செல்வா, அதுக்கு பிறகு நான் இப்போ கிட்டடியில் காட்டின ஈப்பல், மற்ற அதுக்கு முன்னுக்கு இன்ஜினியர்ஸ் கிச்சன் இருந்த இடத்துல முதல் வேறு ஒரு கடை இருந்தது, அந்த கடை. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் இங்கே யூஎஸ் ஹோட்டலுக்கு பாடி வைக்கிறது மாற வலிக்கிட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா முந்தி கீழே கீழேயும் சாப்பாடு கடை, மேலேயும் சாப்பாடு கடை மட்டும்தான் இருந்தது. இப்போ தனியாக மரக்கறி சாப்பாடு கடை ஒன்று வந்திருக்குது. சூப்பர் மார்க்கெட் ஒன்று வந்திருக்குது. அதோட மச்ச சாப்பாடு டேக்அவே பண்ணுறதுக்கு தான் ரெஸ்டாரண்ட் உள்ளுக்கு இருக்குது. அப்படியே கொஞ்சம் மாற்றங்கள் வந்திருக்குது. ஆனால் முந்திலேருந்தே அந்த தங்குற இடங்கள் வந்து மேலே இருக்குது. அது முதலும் இருந்தது. மற்றது மண்டபம் ஒன்றும் இருக்குது, கல்யாண மண்டபம். இப்போ நான் போய் ஆன்லைனில் எதுவும் புக் பண்ணலாமான்னு விசாரிக்கிறேன். நான் ஆன்லைனில் புக் பண்ணலாம், நேராக இந்த ஃபோன் நம்பர் கிடச்சிங்கன்னா புக் பண்ணலாம். அதில் அந்த லாஸ்ட்டாக மொபைலுன்றது தானே, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்காம். இப்போ வெளியில இருந்து வாரீங்க புக் பண்ண போகிறீங்கன்னா அதுக்குள்ளே அதில் கண்டெக்ட் பண்ணி புக் பண்ணலாமாம். இல்லைன்னா அந்த மெயில் இருக்குது தானே, அதுக்கும் நீங்கள் மெயில் பண்ணியும் விசாரிக்கலாம். இப்போ சாப்பாடை வேணி கொண்டு வீட்டை வந்துட்டேன். இன்றைக்கு முதல்ல நான் போயிருந்தேன் இந்த முத்தவழியில். இன்றைக்கு யாழ்ப்பாண கலாச்சார உணவு திருவிழான்னு ஒன்று நடக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போ சரி, அதில் வரைகளை பார்த்துட்டு வருவோம்னு பார்த்தா நயினாதீவிலேருந்து பஸ்ஸில் வரேன்னா அங்கே சனத்தையானையில். அப்போ போய் நேரம் விட்டு நேராக வந்துட்டு மத்தியானம் 2 மணிக்கு வேலை. அப்போ அதுக்கு முதல் மத்தியானம் சாப்பாடு வேண்ட மாதிரி வச்சு ஓகே வீடியோ எடுத்துடலாம் வந்துட்டு யூஎஸில் வாங்கி கொண்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ அவங்களுக்கு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். காட்டிட்டு டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதுலேயும் ஆன்லைன் ஆர்டரும் பண்ணலாம் போல், வீட்டையும் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அக்கௌண்ட் இருக்குது கூகுள் ப்ளே ஸ்டோரில். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா அதில் ஓட பண்ணலாம். இல்லாட்டி 3 நம்பர் போட்டிருக்கீங்க இதில், இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஓட பண்ணலாம். ஓகே, நான் இதில் லஞ்ச் ஷீட்டில் இருக்குன்னு நினச்சினா லஞ்ச் ஷீட்டில் இல்லை, பெட்டிக்குள்ளே அப்படியே இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். குழம்பு இல்லாட்டி சில்லி பேஸ்ட் எது மாதிரி தான் நல்லா இருக்கிறது. இப்போ அது ஒன்றும் இல்லாததால நம்மளா சாப்பிடுவோம். பிறந்த உடனே கொழுப்பு பீஸ் ஒன்று தான் இருக்குது, சின்ன சின்ன பீஸாக இருக்குது. பார்ப்போம் வேறு ஏதாவது பீஸ் இருக்கு. ஓகே, மட்டன் சாப்பிட பார்ப்போம் எப்படி இருக்குது. மட்டன் சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டும் ஓகே.
சில ரொட்டி இன்னும் நல்ல பெருசாக இருக்குது நூடுல்ஸ் மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இதையும் வெட்டி வச்சு அந்த ஃப்ரைட் ரைஸ் போடுற இதெல்லாம் போட்டிருக்கும் போல அந்த கல்லில் ஓட்டு கொத்துற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். விளம்பரம் இருக்குது. மட்டன் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது, உரைப்பாகவும் இருக்குது. இதை எப்படி ஒரு சரிவாக வச்சா தான் இருந்து சாப்பிடலாம், இல்லாட்டி ஸ்டூல் காலை அடி கொண்டு. சரி, இப்போ மட்டன் அவ்வளோ இருக்குன்னு சொல்லிப்பாங்க. இந்த எலும்பு கொண்டு எலும்பு மட்டும் நட்டு சின்ன சின்ன எலும்புகள் இருக்கு. தனியாக என்ன கொத்து பண்ணுங்களா என்னன்னு சொல்றது, மட்டன் டேஸ்ட் ஓகே, கொத்து இன்னும் கொஞ்சம் இந்த எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியலையே. இப்போ கல்லில் போட்டு நல்லா குத்தி அந்த ஆகலும் எங்கேயாவது ஒரு நல்ல முட்டை கொத்து எடுத்து இந்த ஆட்டிறைச்சி குழம்பு இது குழம்பும் போடுறதால ஒரு மாதிரி இது வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு கல் கொத்தா இருக்கான்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி அந்த துண்டு எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ கல்லில் போட்டு கொத்தினா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதில் பார்த்துருக்கேன் என்னென்னு செய்யணும்னு நான் பார்க்கல. இல்லாட்டி இந்த பிரியாணி ஏதாவது செஞ்சுட்டு இருந்தேன், அங்கே ஃப்ரைட் ரைஸ் போடுற இது பாஜ் போட்டுருந்தேன். சில அதெல்லாம் கொத்து வந்தது தெரியலை, நான் பார்க்காம விட்டேன். இப்போ இதை குழம்பை விடாமல் குழம்பை மட்டும் எடுத்து போட்டு குழம்பை தனியாக எடுத்துட்டு கறியை போட்டு கொத்தி போட்டு குழம்பை தனியாக தந்துருந்தாங்க. இது அந்த கொஞ்சம் அந்த குழம்பு ஊர்ன ஒரு கொத்தாக இருக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. என்ன சொல்றேன்னு தெரியல. என்ன குழம்பு விடாம கொத்துற அந்த முட்டை கொத்து நல்ல சொஃப்டா இருக்குன்னு ஆகும், ட்ரையா. அப்படி கொத்துல இந்த ஆட்டிறைச்சியை போட்டு தனியா இறைச்சியை போட்டுட்டு குழம்பு தனியா தந்தது தான் நல்லா இருக்குன்னு சொல்றேன். இதை விட நல்லா இருக்குன்னு சொல்றேன். இதோட அளவு ஓகே, இதை விட அது நல்லா இருக்கு. இப்ப இந்த மட்டன் கொத்துல இவ்வளவு இறைச்சி இருக்கு, இதுக்குள்ளேயும் 1-2 எலும்புகளாயும் இருக்கு. இதெல்லாம் எலும்பு, அதோட இந்த 2 எலும்பு சும்மா இருந்தது. கொட்டை இல்லாத இப்போ கோடையில் எல்லாம் தசையோட இப்படி கட் பண்ணி எடுக்கல அந்த மேலே இருக்கிற எலும்பு பாட்டம் வந்துருக்கு. அப்போ அதுவும் போட்டிருக்கு. ஆனால் இறைச்சி நல்லா தான் இருக்கு. 1700 ரூபாய்க்கு இந்த போர்ஷன் ஓகேன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதே போர்ஷன் சிக்கன் கொத்தன்னு சொன்னால் 850 ரூபா. டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கும். 10க்கு 6 ரூபாய் கொடுக்கலான்னு ரொட்டி. இன்னும் நான் சொன்ன மாதிரி சொல்கிறேன், குழம்பு விடாமல் குழம்பு நாங்கள் விட்டு சாப்பிட்ற மாதிரி அது கூட கொடுத்துருக்கேன். சின்ன சின்ன எலும்பு பீஸுகள் இந்த கொத்துக்குள்ளே இருக்குது. அதுதான் சாப்பிடக்குள்ள சின்ன சின்ன பீஸாக தான் இருக்குது. உங்களுக்கு யூஎஸோட என்ன சாப்பாடு பிடிக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நீங்கள் இந்த மட்டும் வந்து சாப்பிட்ருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்சிருந்ததாண்டே மறக்காம கீழே சொல்லுங்கள். அது உதவியாக இருக்கும். உங்களோட ஃபீட்பேக் இருந்தால் இப்போ ரிவ்யூ நிறைய பேர்ட்ட ஒரு கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர்ட்ட ரிவ்யூ இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ பார்க்குறாங்க ஓகே எது நல்லா இருக்கணும், எதாவது எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா வந்துடும். அப்போ அது மற்ற உதவியாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.